வணக்கம் நண்பர்களே. காலத்தின் மணல்வெளியில் மறைந்து கிடக்கும் ரகசியங்களின் கதைக்குள் இன்று பயணிக்கப் போகிறோம். இலுமினாட்டி பற்றி கதை தெரிந்திருக்கும். அவர்கள் ரகசிய சங்கத்தின் வழியாக உலகை ஆட்டி படைக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சங்கம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அமைப்பு ஆகும். ஆனால் இதுபோன்று 9 பேருடன் கூடிய ஒரு சங்கத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மகா சக்கரவர்த்தி அசோகர் அவரது ஆட்சி காலத்தில் உருவாக்கினார் என்றால் நம்ப முடிகிறதா? அசோகர் இந்தியாவின் வரலாற்றில் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவர். அவரது விரிவான ஆட்சியும் போர்த்திறனும் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்தியாவின் பெரும் பகுதியை வென்று ஆண்ட அவர் போரை தவிர்த்து புத்த மதத்தை தழுவி பரப்பியபோது அனைத்தையும் சேகரித்தல், பாதுகாத்தல் உள்ளடக்கிய பணி ஒரு பேரரசருக்கு தனியாக செய்ய முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. ஒரு பேரரசின் ஆட்சியில் தேவைப்படும் மற்ற கடமைகளை செய்ய மிகவும் புத்திசாலித்தனமான 9 பேரை வரவழைத்தார். பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இந்த மனிதர்களின் அடையாளம் ஒருபோதும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. யார் இந்த 9 பேர்? அவர்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்? இந்தியாவின் புராதன கதைகள் என்ன சொல்கின்றன? அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளின் ரகசியங்களை பாதுகாக்க இந்த 9 பேரை நியமித்தாராம். சாதாரண மனிதர்களுக்கு அறிவியல் அறிவு வழங்கப்பட்டால் அதை அவர்கள் அழிவுக்கு பயன்படுத்துவார்கள் என்று அஞ்சி 9 மனிதர்கள் மட்டுமே அறிவியல் கோட்பாடுகளையும் தொழில்நுட்பங்களையும் படித்து வளர்க்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த கடினமான பணியை சிறப்பாக நிறைவேற்ற 9 பேரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் விதிக்கப்பட்டது. இந்த 9 பேரும் வெவ்வேறு துறைகளில் வல்லுநர்கள். உடல்நலம், சோதிடம், காந்தவியல், வேதியியல், தொலைத்தொடர்பு என பல துறைகளில் அவர்கள் மிக உயர்ந்த அறிவை பெற்றிருந்தனர். அந்தந்த துறைகளின் மிக ஆழமான ரகசியங்கள் அவர்களிடம் பாதுகாக்கப்பட்டன. இந்த மேதைகள் ஒன்றாக சேர்ந்து 9 தெரியாத மனிதர்கள் என்ற ஒரு இரகசிய சமூகத்தை உருவாக்கினர். இந்த மனிதர்கள் பல்வேறு பேரரசுகளின் போர் யுக்திகள் மற்றும் பயிற்சி, ஆயுதங்கள் உற்பத்தி, குதிரை, யானை கையாளுதல் மற்றும் நவீன ஆயுதம் உபயோகத்தை கூட ஆராய்ந்திருக்கலாம். இதெல்லாம் வெறும் கற்பனைதானா? இல்லை, உண்மையிலேயே நடந்ததா? அசோகரின் காலத்து நவநிதிகள் பற்றிய கதைகள் பலரையும் கவர்ந்து வருகின்றன. இந்த மர்ம மனிதர்களின் கதைகள் இந்திய பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றன. அவர்களிடம் இருந்த ரகசியங்கள் இன்று நமக்கு கிடைத்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும்! இந்த கதை நமக்குச் சொல்வது ஒன்றைத்தான். நம் வரலாறு எவ்வளவு ஆழமானது,